अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेने रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णात् मामकं प्रसादेद्यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अनपाय विष्णुपदसंश्रयं भजे कलया कयापि कलयाप्यनुज्जितम् अकलङ्गयोगमजदासयोदितं व्यतिराजचन्द्रम् उपरागदूरगम् இதுல சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரன் எப்படி எல்லாருக்கும் ஆஹ்லாதகரனா இருந்து அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறானோ அது போல இவரும் எல்லாருக்கும் ஆஹ்லாதகரமா இருந்து பூர்வ ஸ்லோகத்துல சொன்னபடிக்கு பவந்தி முக்தாவளி பூஷணம் வஹா அப்படின்ற ரீதியில இவர் எல்லாருக்கும் அந்த முக்த ஆவலியில முக்தர்கள் நிலைக்கு ஒரு பூஷணம் போல விளங்க செய்தார் அப்படின்னு அங்க இங்க சந்திரனை போல ஆஹ்லாதகரமா இருந்து அங்க ஆகிறார்கள்னு சொன்னார். அது எப்படி இவர் பண்றார்ன்றது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்படின்னு இந்த இடத்துல அனுமான் இருக்காரு, சந்திரனா இவரை உருவப்படுத்தி சந்திரனுக்கு மேற்பட்டவர்னு சொல்றார். அந்த சுந்தரகாண்டம் அனுமானுடைய புகழ் பாடக்கூடிய சுந்தரகாண்டம் இருக்குது. அதுல வால்மீகி சந்திரனை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மகோததிஞ்சாபி சமோதயந்தம் பூதானி சர்வாணி ச ராஜயந்தம் ததர்ச சீதாம்சும் அதாபி யாந்தம். சந்திரம் ஆஹ்லாதயிஷ்யதி அப்படின்னு சந்திரன் இப்படி ஆஹ்லாதகரனா எல்லாரையும் அதான் மகிழ்விக்கிறான் அப்படின்றத சொல்ற. லோகஸ்ய பாபானி விநாசயந்தம், லோகத்துல இருக்கிறவருடைய பாபங்கள் மொத்தத்தையும் போக்குகின்றான் சந்திரன். லோகஸ்ய பாபானி, லோகஸ்ய பாபானின்னு லோகத்தில் உள்ளவருடைய பாபங்கள்லாம் விநாசயந்தம் போக்கடிக்கிறார். அதுக்கப்புறம் மகோததிஞ்சாபி சமோதயந்தம், மகோததி இருக்கிற கடல், அந்த கடலை கூட சமோதயந்தம் ரொம்ப மகிழ்ச்சியா பொங்கி எழ செய்யக்கூடியவனா இருக்கான். எப்படி பௌர்ணமி இன்றைக்கு தன்னுடைய கிரணங்கள்னால அப்படியே கடலை பொங்கி எழ செய்யலாம். பௌர்ணமி இன்னைக்கு அப்படியே கடல் பொங்கும். பூதானி சர்வாணி ராஜயந்தம், பூதானி சர்வாணி எல்லா பிராணிகளையும் பிராணி வர்க்கங்கள் எல்லாத்தையும் ராஜயந்தம் மகிழ்விக்கிறான். ஏன்னா எல்லாம் சந்திரனுடைய நிலாவில் உட்காந்து நிலா ஸ்டோர்லாம் சாப்பிட்டு அப்படியே குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்க.
ததர்ச சீதாம் சுமதாபியந்தம் அதாபியாந்தம் அபியாந்தம். அதாவது கோட வெயில்ல தவித்தவர்களுடைய கலைய அப்படியே போக்குறான். அபியாந்தமா இருக்க அப்படியே ததர்ஷ அந்த சீதாம்சு கிரணத்தை பார்த்த உடனே அவள்லாம் கலையெல்லாம் போய் புத்துணர்ச்சி பெறான். அப்படின்னு சந்திரன் ஆஹ்லாதேஷி, சந்திரன் எப்படி மற்றவர்களை ஆஹ்லாதமா பண்றான் அப்படின்றது சாதிக்கிறார். அத போல இங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் நம்மெல்லாம் அது பண்றதுக்கு இப்போ பூர்வத்துல என்ன பார்த்தோம், அனபாய விஷ்ணுபத சம்சயம் அப்படின்னு பார்த்தோம். அபாயம் இல்லாத விஷ்ணுவனுடைய திருவடியை பற்றினவர், விஷ்ணுவனுடைய திருவடியான பரமாகாசத்தை பற்றினவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கயாபி, அதான் கலையாப்பி அனுஜிதம், எந்த ஒரு விஜயால சிறிதளவு கூட விடப்படாதவரா எல்லாம் நிறைந்தவரா இருக்கார் அப்படின்னு. இந்த சந்திரனும் மகிழ்விக்கிறது எப்படின்னா தன்னுடைய கலைகளை கொண்டுதான் மகிழ்விக்கிறான். ஆனா சந்திரன் பௌர்ணமியில தான் பூர்ணமா இருப்பான், பூர்ண கலைகளோட. சுக்லபக்ஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலையெல்லாம் கொஞ்சம் ஏழு வந்து பௌர்ணமி இன்னைக்கு பூர்ணமாகும். அப்புறம் கிருஷ்ணபக்ஷத்துல மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரும். அதனால சந்திரனுக்கு இந்த கலையில ஏற்ற குறைச்செல்லாம் உண்டு. ஆனா இவருக்கு எந்த கலையும் குறைச்சலே கிடையாது, பூர்ணமா நிரம்பினார் எல்லா வித்தியும் அப்படின்னு. அந்த எல்லா வித்தியும் பூர்ணமா இருக்கிறதுனால்தான் எல்லாரையும் இவர் தன் பால் ஈர்த்து தான் விஷ்ணு பதத்தை சமாசயம் பண்ணாரு. ஆன மாதிரி மற்றவாளையும் பண்ணி வைக்க முடியும். அகலங்க யோகம், சந்திரனுக்கு களங்கம் இருக்குது. சந்திரனுக்கு களங்கம் இருக்குது. ஆனா இவருக்கு தோஷம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீபாஷ்யக்காருக்கு அகலங்க யோகம். எல்லாருக்கும் ஆஹ்லாதகரனா இருக்கிற சந்திரன் களங்க யோகமா இருக்கான். அவன் தன்னிடத்துல அந்த இதை கொண்டிருக்கான், தோஷத்தை. ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட களங்கமே கிடையாது, களங்க சம்மதமே கிடையாது. எப்பவும் கலங்காது இருக்கக்கூடியவர். தோஷம் இருந்தா தானே கலங்குவா. அதனால இவருக்கு தோஷமே இல்லாதனால கலங்காது இருப்பார். அதான் அகலங்க யோகம். அதனால மற்றவாளோட கூட தோஷவான்களோட கூட இவர் பழகி அவளெல்லாம் நல்வழிப்படுத்ததே கூட இவருக்கு எந்த தோஷமும் ஓட்டாது. அகலங்க யோகம் அஜடாசயோதிதம். அஜடாசயோதிதம் ஜடம், ஜடாசயம், ஜடத்தன்மை நிறைந்தவர்கள் மூடர்கள். மூடர்களிடத்துல இவர் மூடர்களுக்கு தோன்றவே மாட்டார். மூடர்களிடத்துல கண்ணன் என்ன சொல்றான், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுதினோர்ஜுனா. 4 பேர் என்ன
பஜனம் பண்றாப்பா அர்ஜுனா அப்படின்னு சொல்றோம். யாரு? ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதரசபா அப்படின்னு சொல்றோம். ஆர்த்தன் ஜிக்ஞாசு எழுந்த பணத்தை பெறணுன்றவன், ஜிக்ஞாசு கைவல்யத்தை ஆத்மானுபவம் பண்ணணுன்றவன், அர்த்தார்த்தி புதுசா பணம் விரும்புறவன், ஞானி என்னையே விரும்புறவன். இவா 4 பேரும் சுகிருத்திகள் என்ன பஜனம் பண்றாங்க. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா அப்படின்னு சொல்றோம். அதே போல தன்னை இங்க இருக்கிட்டே தன்னை என்ன பண்ற, 4 பேர் தன்னை பற்றாதவர்கள் அப்படி. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயையா அபஹிருத ஞானாஹ அசுரம் பாவமாசிதாஹ. எப்படி 4 பேர் தன்னை பஜனம் பண்றான்னு சொன்னானோ அந்த மாதிரி 4 பேர் தன்னை நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே மாம் பிரபத்யந்தே அப்படின்னு 4 பேர் அந்த இடத்துல பஜனம் பண்றான்னு சொன்னா 4 பேர். அதாவது தன்னை பஜனம் பண்றான்னா தன்னை அடைய பக்தியோகாதிகள் எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு. அதாவது விலட்சண அதிகாரிகளே சுகிருத்தினஹா அப்படின்னு சொன்னார். நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதம். என்னை துஷ்கிருதிகளா இருக்கிறவா பிரபத்தி பண்ண மாட்டா அப்படின்னு ஒரு 4 பேரை மூடாக நராதமாக மாயையா அபகிருத ஞானா ஆசுரம் பாவமாசிதாக இந்த 4 பேர் என்ன பிரபத்தி பண்ண மாட்டான்னு சொன்ன. அந்த இடத்துல சுகுதிகளா இருக்கிறதுனால அவ அத்தியனாதிகள் பண்ணக்கூடிய குலத்துல உதித்து அதெல்லாம் பண்ணி தன்னை பக்தி யோகம் பண்ணக்கூடிய உயர்ந்தவர்களா சுகுதிகளா இருக்கா. அவ என்ன பக்தி யோகம் பண்றா, பஜனம் பண்றான்னு. ஆனா ஒண்ணுமே இல்லாதவர்கள் கூட என்ன பிரபத்தி பண்ணலாமே. அந்த பிரபத்தியை கூட 4 பேர் பண்ண மாட்டான். உயர்ந்தோருக்கு பஜனம் இருக்குது, பக்தி யோகம் எல்லாம் இருக்குது. அந்த சுகிருத்தம் பண்ணவாள் ஆன மாதிரி என்ன பக்தி யோகம் பண்றா 4 பலனுக்காக. வேண்டாம், அப்படியா நான் இருக்கேன். சாமானியர்களுக்கும் நான் என் திருவடியை பொது நின்ன பொன்னங்கைகளா காமிக்கிறேனே, அத்த பற்றலாமோ இல்ல. அது கூட பண்ண மாட்டா துஷ்கிருதிகள் அப்படின்னு பாப்பிகள் என்ன அது கூட பண்ண மாட்டா அப்படின்னு 4 பேர். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே அப்படின்னு. அதான் மூடாகான்னு ஒரு வகை. அது ஸ்லோகத்துக்காக அங்க மூடாகான்னு. மூடர்கள்லாம் என்ன பிரபத்தி பண்ண மாட்டா. நராதமன் மூடன், அறிவே இல்லாதவன். நராதமன் பிறந்தும் கெட்டவன். இவன் மூடன்றது ஒண்ணுமே இல்லாதவன். நராதமன்னு ஏதோ மனுஷர்கள் நீச்சல், அதாவது பிறந்தும் இந்த நாட்களை பிறந்தும் அந்த மாதிரி பண்ணாதவன். மாயையா அபகிருத ஞானாக, ஞானம் இருந்தும் மாயினால அது அந்த ஞானம் அவனுக்கு காரியகரமாகவே இருக்கக்கூடியது. நராதமன் மனுஷர்களே ரொம்ப கட்டவன். என்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் பார்த்து பொறாம கொள்றவன் அப்படின்னு இவாள்லாம்
பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட ஜடாசயர் இருக்காளே, மூடர்கள், அந்த மூடர்களுக்கெல்லாம் மூடர்கள் இடத்துல இவர் தோன்றாதவரா இருக்கார். அஜடாசயோதிதம் என்ன துஷ்கிருதிகள், அவளிடத்துல இவர் தோன்றாதவர். அகலங்க யோகம் அப்படின்றது தோஷம். அதான் அங்க சந்திரனுக்கு களங்கம் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல அஜடாசயோதிதம் அப்படின்றது சந்திரன் விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருதத்துல டான்ற எழுத்து இருக்குது, அதுவும் லான்ற எழுத்துக்கும் பேதம் இல்லை. ஜடாசயம் ஜலாசயம் எப்படி வேணா மாற்றி சொல்லிக்கலாம். டலயோர் அபேதா அப்படின்றதுனால டான்ற இடத்துல லான்னு படிக்கலாம். ஜலாசயம் அப்படின்னு அந்த சந்திரனாகப்பட்டவன் ஜலாசயமா இருக்கக்கூடிய கடல்ல தோன்றினவன். அமிர்தத்தை கடைச்சே, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைச்சே, அதிலிருந்து கடலை கடைச்சே, அதிலிருந்து தோன்றினவன் சந்திரன். ஜலாசயத்திலிருந்து தோன்றினவன். ஆனா இவர் எப்படி அப்படின்னு சொன்னா, அஜடாசயம், அந்த அஜடரா இருக்காளே மூர்க்கர்கள், அவளுக்கு தோன்றாதவரா இருக்கார் அப்படி. அதாவது சந்திரன் மூர்களுக்கு கூட அவன் பொதுவா கடல்ல இருந்து வந்தான், எல்லாருக்கும் அவன் மகிழ்விக்கக்கூடியவனா இருப்பான். ஒரு மாதிரி அவனும் அது இது பண்ணுவான். ஆனா இவர் இந்த மூர்க்கர்கள் மத்தியெல்லாம் தோன்றவே மாட்டார். அகலங்க யோகம் அஜடாசயோதிதம் எதிராக சந்திரம்னு இவரை சந்திரனா வர்ணிக்கிறவர்கள் இருக்கட்டும். அப்படிப்பட்டவர் இன்னும் என்ன ஒரு குணசாலியா இருக்கார் அப்படின்னா, உபராக தூரகம். ராகம் அப்படின்றது ஆசை. அதான் உபன்றது மிகின்னு அர்த்தம். துராசையெல்லாம் இருக்குது, காம குரோத மோகமோத மதமாச்சரியம், மோகலோப மதமாச்சரியம், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் தூரத்துல இருக்கக்கூடியவர். ஆசைக்கு தூரத்துல நிற்கக்கூடிய, ஆசைக்கு தூரம் ஆசைப்படுறவாள் இடத்துல கூட இவர் கிட்ட சேர மாட்டார். எப்படிப்பட்டவர்கள் இவரை அப்படின்னா, இவர் யார் இடத்துல இருக்கணும்னா, பற்றிலார் பற்ற நின்றானே அப்படின்ற ரீதியில பற்றில்லாதவா எம்பெருமான பற்றவா அப்படின்றா போல இவரும் இந்த லோகத்து பதார்த்தங்கள்லாம் நமக்கு ஒன்றும் பற்று கிடையாது, இது எல்லாம் அல்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது, அஸ்திரமானது, அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஸ்திரமா இருக்காது அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி எதையுமே பற்றில்லாதவாளா நிற்கிறாளே, அவர்களுக்கு தான் இவர் பற்றா நின்று பற்றிலார் பற்றக்கூடிய எந்திரமான விரக்தான பரமாத்மனி யோரக்தா விரக்தாக அபரமாத்மனி, அபரமார்த்தமா இருக்கக்கூடிய இந்த லோக பதார்த்தங்கள் எல்லாம்
உலக விஷயங்கள்லாம் ஆசையற்று இருக்காது. அவள் விரும்பக்கூடிய இதெல்லாம் விருப்பம் இல்லாத ஆசையற்று இருக்காளே, அவள்லாம் விரும்பக்கூடியவனா எம்பெருமான் இருக்கான். அத போல அப்படிப்பட்ட எம்பெருமானே உபராக தூரகம், இந்த அல்பாசைகள்லாம் உடையவாளுடைய சம்பந்தமே இல்லாம தூரத்துல இவர் நிற்கக்கூடியவர். சொன்னேரே, உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். உண்டி உடை அப்படின்னு இதுக்காகவே உகந்து ஓடிட்டு இருக்காளே தன்னுடைய வாழ்க்கை. அவளோடலாம் அப்படிப்பட்ட இந்த மண்டலம் இருக்குதே, இந்த பூமண்டலம், அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த மண்டலத்துல நானே கூடுறது இல்லை அப்படின்னு சாய்த்த. அது போல எம்பெருமான உபராக தூரகம், தூரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கானே, அந்த சந்திரனுக்கு ராகு கேதுகள்லாம் உபராகம்னா கிரகணம், கிரகண காலம்னு சொல்றோமே அது. உபராகம்னா நிஹீனாசை, உபராகம்னா சந்திரன் விஷயத்துல வரைச்சு அது கிரகணம்னு சொல்றோமோ இல்ல. கிரகணம் வந்தா ஸ்நானம், ஜபம், தானம் இதெல்லாம் பண்றோம் சர்வத்திர. எல்லாரும் தர்ப்பணம் பண்றது, தர்ப்பணம் பண்ணக்கூடியவர் பண்றான். கிரகணத்துல எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும். ஜலமெல்லாம் கங்கையாகும் உபராகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த ஜலத்துல நாம தீர்த்தாமன்னா கூட எல்லா ஜலமும் கங்கா ஜலம். ஜலமெல்லாம் கங்கையாகும் உபராகத்தில். நம்ம ஆத்துல இருக்கிற குழா ஜலம் இருக்க, அது கூட கங்கா ஜலம். நான் கங்கைக்கு போனேன், கங்கையில தீர்த்தாமாடினேன், கங்கை ஜலத்தை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். வருஷம் தீபாவளி கங்கா ஸ்நானத்துக்கு நான் அந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதை சேர்த்து குளிப்பேன். கங்கா ஸ்நானம் அது சொத்தகாவே தீபாவளி கங்கா ஸ்நானம் தான். அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வெந்நீர்ல குளிச்சாலே, எண்ணெயை சூடுபடுத்தி தைலத்தை நல்லெண்ணெயை அதை தேய்ச்சிட்டு வெந்நீர்ல குளிச்சாலே அது கங்கா ஸ்நான பலன் வருது. இந்த கங்கை தீர்த்தத்தை அதை சேர்க்கணும்ல, சரி அதிக பலம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவ சேர்க்கிறவாளை பார்த்து சேர்க்காதவாயோ நம்மளால முடியலேன்னு ஏங்க வேண்டாம். அது தானா கங்கா ஸ்நான பலத்தை கொடுக்கும். அது போல கிரகண காலத்துல எல்லா ஜலமும் கங்கா ஜலம். ஜலமெல்லாம் கங்கையாகும் உபராகத்தில்னு சொல்றதுனால கிரகண காலத்துல கிரகணம் விட்டு மோட்ச ஸ்நானம் பண்றது, தன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு போஜனாதிகளுக்கு எல்லாம் யோக்கியமா இருக்கு. அது வேற ஸ்நானம். கிரகணம் விட்டு ஏதோ கிரகணத்தின் போது தர்ப்பணம் பண்றவாதான் ஸ்நானம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். கிரகணத்தின் போது எல்லாருமே ஸ்நானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தானம் பண்ணலாம். ஆனா ஸ்நானம் கட்டாயம் பண்ணணும். அது ஸ்நானம் பண்றதுனால கங்கா ஸ்நானம் பண்ணணும், நமக்கு இது ஆச்சரியமா கிடைக்கும். சரி, ஆன மாதிரி அந்த உபராகம்ன்றது அந்த கிரகணத்துக்காக சொல்லப்பட்டது. அந்த உபராகத்துக்குல உபராக காலத்துல ராகு கேத்துக்கள்னால பீடிக்கப்படுறவனா இருக்கான். யாரு? இந்த சந்திரன் ஆஹ்லாதகரமா லோகத்துல இருக்கானே, இவன் இப்படி தன்னிடத்துல ஒவ்வொன்றுத்துலயும் குறை வச்சுண்டு அப்படி இருந்தா கூட இவன் ஆஹ்லாதகரனா இருந்து எல்லாரையும் லோகத்தில் இருக்கிறாங்க மகிழ்விக்கிறான். ஆனா இந்த சந்திரனை காட்டிலும் ஒன்னுத்துல கூட குறை இல்லாம பூர்ணமா இருந்து நிறையாளரா இருக்கக்கூடிய, நிறை புகழாளரா இருக்கக்கூடிய ராமானுஷன் அப்போ ஆஹ்லாதகரமா
எல்லாருக்கும் இருந்து அவர்கள்லாம் முத்தாவடிக்கு பூஷணமா இருக்கும்படி பண்றதுல வியப்பென்ன. இது ரொம்ப சுலபமா அவருக்கு நடக்கக்கூடிய காரியம். போன பாட்டுல அதான் போன ஸ்லோகத்துல நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே அப்படின்னு பன்மிஷ யோனிகள் தோறும் பிறந்து அப்படின்ற பாசுரத்தை இங்க அனுசந்தானம் அதை மனசுல வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை பண்ணார். இப்ப இந்த பாசுரத்துல கலையா கயாபி கலையாப்யனுஜிதம் அப்படின்ற இதுல சொல்லாறு தமிழொரு மூன்னும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லாரனறியாவும் தெரிந்தவன் அப்படின்ற பாசுரத்தை மனசுல வச்சுண்டு அந்த புகையுடைய எம்பெருமானாக இந்த பாசுரத்துல வர்ணிச்சார். மேல் பாசுரத்துல எண்ணரும் சீர் நல்லார் பரவுமி ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லாரகளிடத்தோர் எது பேரென்னு காமிப்பரே. இல்ல அது சொல்லார் தமிழ் மூன்றும் சுழிகள் நான்கும் எல்லை இல்லாத எண்ணரும் சீர் நல்லார் ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லாரகளிடத்தோர் அப்படின்ற பாசுரத்தை சொல்லி அதுக்கு அந்த பாசுரத்தை குறிக்கொண்டு மேல் பாசுரத்தை மேல் ஸ்லோகத்தை அருள போற. அது அதுக்கப்புறம் நாம சேவிப்போம். ஆக இந்த ஸ்லோகத்தினால சந்திரனை போல ஆஹ்லாதகரதா இருந்து எல்லாரையும் தன்பால் ஈர்த்து தான் எந்த அபாயமில்லாத விஷ்ணு பதத்தை ஆசிரியிச்சாரோ, நித்தியமா இருக்கக்கூடிய விஷ்ணு பதத்தை ஆசிரியிச்சாரோ அத மாதிரி அவளையும் ஆக்கிறார். அதே போல அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எம்பெருமான பற்றும்படி பண்ணினத்தினால அந்த விஷ்ணு பத சமாசனம் அவளையும் பண்ண வச்சதுனால ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம் மதியைவ கேவல கேவலம் மதியைவ தயா அதிப்பிரபுத்தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாதிரி இந்த இடத்துல அந்த எம்பெருமான ஆசிரியிக்க பண்ணினது அது எப்படி அவரவர்களுக்கு தகுந்தபடியாலோ அதனால ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம் தான் எப்படி எம்பெருமான அழிவில்லாத விஷ்ணு பதத்தை ஆசிரியிச்சாரோ அதை போல இவர் ஆஹ்லாதகரனா இருந்து எல்லாரையும் வசீகாரம் பண்ணி அந்த எம்பெருமான ஆசிரியிக்க வைக்கிறது. அதுதான் ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தா. எப்படி சொல்லணுமோ ஏதோ ஒரு பிரகாரத்தினால துவயத்தை சொன்னவன் அவளுக்கு ஒவ்வொரு பிரகாரம் இருக்கு அதுபடி. அதனால என்னன்னா இவர் இங்கேயே கலையா கயாபி கலையாப்பி அனுஜிதம்னு அப்படி விளங்கினார். ஆனா இப்படி எம்பெருமான இவர் பற்ற வச்சுட்டதுனால பெருமாள் என்ன பண்றார், துவய வக்தாத்வம் கேவலம் மதிய அதிப்பிரபுத்தா, என்னுடைய தயினாலேயே நீ அதிப்பிரபுத்தனார அப்படின்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தசை வந்துடும். அப்போ இவர்களால ஈர்க்கப்பட்டு எம்பெருமான அடைவிக்கப்பட்டவர்களுக்கு கடைசி நிமிஷத்திலேயாவது அதிப்பிரபுத்தளா அவளும் ஆயிடுறா. அதனால அகலங்க யோகம் அவளுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. எல்லா தோஷத்தையும் அவன் சர்வபாபேபியோ மோட்ச விஷயாமின்னு எல்லா பாப்பங்கள் தோஷங்கள்ல இருந்தும் விடுவிச்சுடுறான். இப்படி இருக்கவா அஜடாசயோதிதம் மற்றவர்கள் மத்தியில இந்த மாதிரி மூடர்கள் மத்தியில இனிமேட்டு பிறவியே அவளுக்கு கிடையாது. மூடர்கள் மத்தியில இந்த சம்சாரத்துல மறுபடியும் பிறவியே கிடையாது.
அஜடாசயோதிதம். மூடர்கள் மத்தியில இவருக்கு எப்படி தோணலையோ அதே மாதிரி தன்பால் ஈர்க்கப்பட்டு தன்னால எம்பெருமானிடத்துல அடைவிக்கும்படி செய்யப்பட்டவர்கள் இருக்காளே, அந்த மார்க்கத்துல போறவாள்லாம் இருக்காளே, அவள் இந்த சம்சாரத்துல மூடர்கள் மத்தியில பிறக்கறதில்லை. அதனால உபராக தூரகம், அதாவது பாபமற்றவன், ஜரையற்றவன், சோகமற்றவன், மரணமற்றவன், பசியற்றவன், தாகமற்றவன் அப்படின்ற 6 தோஷங்கள்லாம் இல்லாதவன் சொல்லப்பட்டது. ஆன மாதிரி இந்த ஆசைக்கெல்லாம் அந்த அதெல்லாம் பீடிக்கப்பட்டவர்களாக இல்லாத இருக்கக்கூடியவர். இந்த பசி, தாகம், மோகம், சோகம் இதனால பீடிக்கப்படாதவர்களா அவள் ஆயிடுறான். ஏன்னா நிச்சயமா வைகுண்டத்துல போய் நிச்சயமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவாளுக்கு இந்த குணாசகத்துல 6 தோஷத்தன்மைகள் அத்தவரா விளங்குறார், 2 நல்ல குணங்கள் கொண்டவரா விளங்குறார். குணாசகம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி அவ ஆயிடுறான். அதனால இந்த எதிராஜர் என்ன பண்றார், ஆனா இந்த சந்திரன் என்ன பண்றான், ஆஸ்லாதகன்னா மகிழ்விக்கத்தோடு சரி, ஆனா தன்னை போல இவாளை ஆக்கி மகிழ்விக்கக்கூடியவரா இருக்கார். அதனாலதான் பூர்வ ஸ்லோகத்துல பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு சொன்னது எப்படி இங்க சாத்தியமாகுது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஜிவத்யான் பதே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.